Hey cuties, welcome to Mamam TV. Let's learn good habits with ABCD. A for always say please and thank you. யார்கிட்டயாவது ஏதாவது ஹெல்ப் கேட்குறோன்னா ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்கணும். நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம தேங்க்யூன்னு சொல்லணும். அதுதான் A for always say please and thank you. B for brush your teeth. Brush your teeth. டெய்லி மார்னிங் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணணும், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் ப்ரஷ் பண்ணணும். அதுதான் B for brush your teeth. C for clean up by yourself. நம்ம விளையாடுற திங்ஸ் எல்லாத்தையுமே விளையாடி முடித்ததும் நம்ம அந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை எங்கே வைக்கணுமோ அந்த பிளேஸில் நம்மளே கொண்டு போய் வைக்கணும். அதுதான் C for clean up by yourself. D for drink water. நிறைய தண்ணி குடிக்கணும், அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். D for drink water. E for eat healthy foods. நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கீரை இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிடணும். அதுதான் E for eat healthy foods. F for finish what you start. ஏதாவது ஒரு வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா அதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். பாதியிலே விட்டுட்டு வேறு வேலைக்கு போகக்கூடாது. அதுதான் F for finish what you start. G for greet everyone with a smile. எல்லாரையும் பார்க்கும்போது சிரிச்சிட்டே ஹாய், ஹலோ, குட் மார்னிங் அது மாதிரின்னு சொல்லி நம்ம விஷ் பண்ணணும். அதுதான் G for greet everyone with a smile. H for help others. யாராவது நம்மக்கிட்ட எந்த ஹெல்ப் கேட்டாலுமே நம்ம அதை கண்டிப்பாக பண்ணணும். அதுதான் H for help others. I for improve a little every day. டெய்லி ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது நம்ம கற்றுக்கணும், அப்போ தான் நம்மளை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதுதான் I for improve a little every day. J for join hands to keep our environment clean. நம்மளை சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸை நம்ம தான் க்ளீனாக வச்சுக்கணும். எங்கேயாவது சாக்லேட் சாப்பிட்டா கூட அந்த சாக்லேட் ரேப்பர் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் தான் போடணும், ரோட்டில் அப்படி ஓரமாலாம் போடக்கூடாது. அதுதான் J for join hands to keep environment clean. K for keep your promises. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும், நம்ம சொன்னதை செய்யாமல் இருக்கவே கூடாது. அதுதான் K for keep your promises. L for listen carefully. கிளாஸில் மிஸ் லெசன் எடுக்கும் போதும் நம்ம அதை கவனமாக பார்க்கணும். நம்மக்கிட்ட யாராவது பேசும்போதும் அவங்க சொல்கிறத முழுசாக லிசன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அவங்கக்கிட்ட நம்ம பதில் சொல்லணும். அதுதான் L for listen carefully. M for make your bed. மார்னிங் தூங்கி எழுந்ததும் பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சிடணும், பில்லோஸ் எல்லாம் அந்தந்த பிளேஸில் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும். அதுதான் M for make your bed. N for never lie. பொய் சொல்லவே கூடாது. எப்போ எதுனாலும் நம்ம நடந்த உண்மையை தான் சொல்லணுமே தவிர யார்கிட்டேயுமே எப்போவுமே பொய் சொல்லவே கூடாது. அதுதான் N for never lie. O for organize your place. நம்ம விளையாடுற இடமா இருந்தாலும் சரி, நம்ம படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, அதை நம்ம தான் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். புக்ஸ் எல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும், டாய்ஸ் எல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும், எல்லாத்தையும் அங்கங்கே போட்டு வைக்கக்கூடாது. அதுதான் O for organize your place. P for play fair. எப்போ ஏதாவது கேம்ஸ் விளையாடினா கூட சீட்டிங் பண்ணவே கூடாது. அவுட் ஆகிட்டா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், சீட்டிங் பண்ணி விளையாடக்கூடாது. அதுதான் P for play fair. Q for question politely. யார்கிட்டையாவது ஏதாவது நமக்கு கேட்கணுன்னா அதை ப்ளீஸ் எனக்கு இது சொல்கிறீங்களா அப்படின்னு பொலைட்டாக தான் கேட்கணும், யார்கிட்டையும் ரூடாக பேசக்கூடாது. அதுதான் Q for question politely. R for respect elders and friends. நம்மளோட பெரியவங்களாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லார்கிட்டையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் பேசணும். வாடா போடா வாடி போடின்லாம் பேசவே கூடாது. எல்லாரையுமே வாங்க போங்க அப்படின்னு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் நம்ம பேசணும். அதுதான் ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். S for say sorry. நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணோன்னா
கண்டிப்பாக தயங்காமல் சாரி சொல்லணும். சாரி சொல்கிறதோடு மட்டும் இருக்கக்கூடாது, நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பை ரிப்பீட் பண்ணவும் கூடாது. ஸோ எஸ் ஃபார் சே சாரி. T for take care of your belongings. நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். அதுதான் T for take care of your belongings. U for use kind words. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லார்கிட்டேயும் சாரி, ப்ளீஸ், தேங்க்யூ இந்த மாதிரி கைண்டாக வேணால் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசணும். அதுதான் U for use kind words. V for value others' time. நம்ம மற்றவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு இடத்துக்கு நம்மளை வர சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொன்ன டைமுக்கு நம்ம கரெக்டாக போயிடணும். மற்றவங்களோட டைமை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. V for value others' time. W for wash hands before meals. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இதுதான் W for wash hands before meals. X for exercise daily. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். ஸ்கிப்பிங் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், ஜாகிங் போகலாம். இதெல்லாம் நம்ம டெய்லி பண்ணக்கூடிய குட்டி குட்டி எக்ஸசைஸ். இதெல்லாம் நம்மளால் முடிஞ்சளவு நம்ம பண்ணணும். அதுதான் எக்ஸ் ஃபார் எக்ஸசைஸ் டெய்லி. ஒய் ஃபார் yield to others in queue. ஒரு லைன்லலாம் நிற்கிறோம் அப்படின்னா அங்கே போய் சண்டைலாம் போடக்கூடாது, சீட்டிங் பண்ணி லைனில் முன்னாடி போகக்கூடாது. கரெக்டாக பொறுமையாக காமாக நின்று தான் லைனில் போகணும். அதுதான் yield to others in queue. யாராவது நம்மளை என்னால் முடியல, எனக்கு கொஞ்சம் வழி விடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்கனாலும் அவங்களுக்கும் நம்ம வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி வழி விடணும். அவங்கக்கிட்ட அங்கே போய் சண்டையெல்லாம் போடக்கூடாது. அதுதான் ஒய் ஃபார் yield to others in queue. Z ஃபார் ஜீரோ ஸ்க்ரீன் டைம் பிஃபோர் பெட். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். தூங்கிறதுக்கு முன்னாடி நோ டிவி, நோ மொபைல். ஸோ ஜீரோ ஸ்க்ரீன் டைம் பிஃபோர் பெட். டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தூங்க போயிடணும். தூங்கும்போது டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது. ஓகே, குட் ஜாப் கிட்ஸ். லெட்ஸ் ப்ராக்டிஸ் தீஸ் ஹேபிட்ஸ் எவ்ரி டே. And you want to learn more? Subscribe to Mamam TV. Bye-bye.